ஓம் நமச்சிவாய சிவாய நமக. ஓம் நமச்சிவாய. ஜோதிட ரீதியாக இறைவன் எனக்கு நான் கணித்த கணிப்பை பலிக்க வைத்ததற்கு நான் 7 ஜென்மம் செய்த அற்புதமான புண்ணிய காரியமும் இறைவனுக்கு 7 ஜென்மத்திலும் நான் செய்யும் தொண்டு கிடைத்த பாக்கியமாக நான் கருதுகிறேன். நான் கணித்த கணிப்பு இறைவன் அருளால் பலித்தது. ஓம் சிவாய நமக. வணக்கம். ஜோதிடா ராஜராஜ சோழன். என் வாழ்க்கையில் இறைவன் தந்த அற்புதமான ஒரு வரத்தை பற்றி உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். சிவாய நமக. அரசியல் சூரியன் ஐயா கலைஞர் அவர்கள் ஆட்சி காலத்தில் அவர் என்னை நேரில் அழைத்து என்னை பாராட்டியதை என்று நினைவு கூறுகிறேன். சிவாய நமக. ஓம் நம சிவாய. அன்று இலவச வண்ண தொலைக்காட்சி தந்த காலம், ₹1 அரிசி தந்த காலம். நான் அன்றைய காலகட்டத்தில் தளபதியார் முதலமைச்சராக வருவார் என்று கணித்து ஜோதிட ரீதியாக கணித்து எழுதி கொடுத்த ஜாதக அடிப்படையில் பலித்த காலகட்டம். இது பலித்ததுடன் என்னை நேரில் அழைத்த ஐயா கலைஞர் அவர்கள் அரசியல் சூரியன் நேரில் அழைத்து வாழ்த்தினார், பாராட்டினார். அவர் என்னிடம் 2 கேள்வி கேட்டார். உனக்கு சூரிய பகவானின் மந்திரம் தமிழ் செய்யுளில் தெரியுமா என்று. எனக்கு தெரியாது ஐயா என்றேன். அப்போது அவரே போகர் எழுதிய தமிழ் செய்யுள் பகவான் சூரியனின் புகழ் பாடும் போற்றி போற்றி என்ற அற்புதமான பாடலும் அகத்திய செய்யுளில் எழுதிய ஓலைச்சுவடியில் இருக்கும் அந்த தமிழை எனக்கு தெளிவுரையாக தமிழை எழுதி கொடுத்து இந்த மந்திரத்தை சொல், உன் வாழ்க்கையில் எல்லா விதமான துன்பமும் நீ பல துன்பங்களும் பல வேதனைகளும் சில கோடிகள் இழந்திருக்கிறாய் என்று அறிந்தேன். இதை சொல், எவ்வளவு துன்பம் வந்தாலும் மீண்டும் மீண்டும் எழுந்து வருவாய் என்று என்னை பாராட்டினார். தம்பி, உன் ஜோதிடத்தில் விஷயம் இருக்கு. நான் கூட நினைத்தேன் இதெல்லாம் நடக்காது. ஏனென்றால் அன்றைய காலகட்டம் திமுக கழகமும் காங்கிரசும் கூட்டாட்சி நடத்திய காலகட்டம். ஒரு சிலர் சொன்னார்கள் மெஜாரிட்டி இருக்கும்போதே இது கொஞ்சம் சிரமம், இப்போது உன் ஜாதகம் எங்கே பலிக்க போகுது என்று என்னை கேட்ட காலகட்டம். நான் செய்த பூஜையால் ஐயா தளபதியாரை துணை முதல்வராக ஆக்கும் பாக்கியம் எனக்கு கிடைத்தது.